13 ஆண்டு சிறை தண்டனையை எதிர்த்து தமிழக விவசாய சங்கங்கள் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் PR பாண்டியன் மேல்முறையீடு செய்திருக்கிறார். கடந்த 2015ஆம் ஆண்டு நடைபெற்ற போராட்டத்தின் போது ONGCக்கு சொந்தமான சொத்துகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக தொடரப்பட்ட வழக்கில் PR பாண்டியனுக்கு 13 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கி தீர்ப்பு வழங்கப்பட்டது. இந்த நிலையில் அதனை எதிர்த்து அவரது தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. 13 ஆண்டு சிறை தண்டனையை எதிர்த்து தமிழக விவசாய சங்கங்கள் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் PR பாண்டியன் மேல்முறையீடு செய்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம். கிருஷ்ணமூர்த்தி, விவரங்கள். வணக்கம். ONGC எண்ணெய் நிறுவனத்தின் சொத்துக்களை சேதப்படுத்திய வழக்கில் விதிக்கப்பட்டிருந்த 13 ஆண்டுகள் சிறை தண்டனையை ரத்து செய்ய கோரி தற்போது PR பாண்டியன் தாக்கல் செய்த மனு குறித்து காவல்துறை பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் தற்போது உத்தரவிட்டிருக்கிறது. காவிரி டெல்டா பகுதிகளில் ONGC நிறுவனம் எண்ணெய் எடுப்பதற்காக ஆழ்துளை கிணறுகள் அமைப்பதால் விவசாய நிலங்கள் பாதிக்கப்படுவதாக கூறி தமிழக விவசாய சங்கங்கள் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் PR பாண்டியன் தலைமையில் திருவாரூர் மாவட்டம் கரியமங்கலத்தில் கடந்த 2015ஆம் ஆண்டு போராட்டம் நடத்தப்பட்டது. இந்த போராட்டத்தின் போது ONGC நிறுவனத்தின் சொத்துக்கள் சேதப்படுத்தியதாக PR பாண்டியன், முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் செல்வராஜ் உள்ளிட்ட 24 பேருக்கு எதிராக விக்கிரபாண்டியன் காவல்துறை வழக்கு பதிவு செய்தது. இந்த வழக்கை விசாரித்த திருவாரூர் அமர்வு நீதிமன்றம் PR பாண்டியன் மற்றும் பஞ்சாயத்து தலைவர் செல்வராஜுக்கு தலா 13 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 13,000 ரூபாய் அபராதம் வைத்து தீர்ப்பளித்தது. மேலும் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டிருந்த 22 பேரை விடுதலை செய்தும் நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த தீர்ப்பை எடுத்து திருச்சி மத்திய சிறையில் அடைக்கப்பட்ட PR பாண்டியன் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தண்டனை எதிர்த்து தற்போது மேல்முறையீடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த மனுவில் தனக்கு விதிக்கப்பட்ட தண்டனையை நிறுத்தி வைத்து ஜாமீன் வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த மனுக்கள் நீதிபதி சுந்தர்மோகன் அடங்கிய அமர்வு முன்பாக விசாரணைக்கு வந்தபோது மனுதாரர் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் ராகவாச்சாரி விவசாயி என்ற ஒரு முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டதற்காக PR பாண்டியன் மற்றும் செல்வராஜுக்கு 13 ஆண்டுகள் தண்டனை விதிக்கப்பட்டதாக வாதங்கள் வைத்தார். மேலும் வழக்கில் கைது செய்யப்பட்ட 22 பேர் வழக்கில் இருந்து தற்போது விடுவிக்கப்பட்ட நிலையில் இருவருக்கு மட்டும் இந்த தண்டனை விதிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து இந்த மனு குறித்து காவல்துறை பதிலளிக்க உத்தரவிட்ட நீதிபதி சுந்தரமோகன் வழக்கை வருகிற வெள்ளிக்கிழமைக்கு தள்ளி வைத்திருக்கிறார். சரவணன். தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.